அப்பா வந்து முதல் முறையா அரசு பணிக்கு வந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஆளு. அந்த சாத்தூர் பக்கத்தில் அந்த கரிசல் பகுதியினுடைய வாழ்க்கை அனுபவம் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கு. நீங்க ஒரு மிலிட்டரிக்கு போய் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த மக்களுடைய லைஃப் அனுபவம் உங்களுக்கு நிறைய இருக்கு. உங்கள்கிட்ட வந்து ஒரு நாவலை நாங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிறோம். அது சீக்கிரமா நீங்க எழுதி தரணும்னு எல்லா சார்பாகவும் நீங்க கேட்கணும். இதுக்கு வந்து ஜெயகாந்தன் சொன்ன பதிவு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு 60 புத்தகம் எழுதியிருக்கேன். 60 படிச்சிட்டீங்களா? எழுதாத நாவலுக்காக இல்லை, 60 புக் எழுதியிருக்கேன். அதை போல படிச்ச எத்தனை ஏரியாவை பற்றி எழுதியிருக்கேன். அதெல்லாம் படிக்க முடியல. அதுக்கப்புறம் நாவல் எழுதி நீ படிச்சுட்டு எல்லாரும் படிச்சாச்சுன்னு சொல்லுங்க, நான் நாவலை டக்குன்னு இறக்கிடுறேன். சரி, பிரச்சனையே இல்லை. ராணி பொன்முதி, தென்சென்னை மாவட்ட குழு. மேக்குக்காக நான் தோழர்னே சொல்லிக்கிறேன், அப்படி கூப்பிட்டு பணத்தில் இல்லை. நான் வந்து தோழர் தமிழ்ச்செல்வன் படைப்புகள் எழுத்துக்களை தாண்டி அவரோட வாழ்க்கை முறையை பார்த்து பின்பற்றணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து என் கணவர் என்கிட்ட ஐ லவ் யூ சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தேன். எப்படின்னா, தோசை வந்து 10,000 தோசை ஒரு பெண் சுடுகிறாள், லட்சக்கணக்கான தோசை சுடுகிறாங்கிறத பார்த்து தோழர் தமிழ்ச்செல்வன் வந்து நான் பெண்கள் தோசை சுட்டு சாப்பிடுவதில்லை அப்படின்னு முடிவெடுத்தார். அதை பார்த்துட்டு நான் என்ன முடிவெடுத்தேன்னா, நான் எங்க வீட்டுல தோசை சுடுவதில்லைன்னு முடிவெடுத்தேன். எல்லாருமே சொல்றாங்க வீட்டுக்கு போய் நிறைய பேர் ஐ லவ் யூ சொல்ல ரெடி ஆயிட்டாங்கன்னு. எப்பவுமே என் ஆண்களே சொல்லணும், பெண்கள் முடிவெடுக்கலாம்ல ஐ லவ் யூ சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு. நிஜமாவே திருமணமாகி 15 வருடம் கழிச்சு முடிவெடுத்தேன். அப்போ அது வரைக்கும் சுட சுட போடங்கிறதா எங்க வீட்லயும் பழக்கம். சோ அப்படி முடிவெடுக்க வச்சு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னன்னா, ஒரு பெண்ணுக்கு ரிலீஃப் கொடுக்கணும், ஆண் சமைக்கணுங்கிறத தாண்டி ஒரு ஆண் சமைக்கிறது இல்ல, ஆணுக்கு தனிப்பட்ட முறையில என்ன பெனிஃபிட் நான் அதை கண்ணால பாக்குறேன். என் கணவர் சமைக்க ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய விஷயங்களை என் கையை விட்டு போயிடுச்சு. யாருக்கு முட்டை தோசை எப்போ முட்டை தோசை ஏதாவது அவர் தான் முடிவெடுக்கிறாரு. இது தோசை கம்மியா இருக்கு, இதுல இது இருக்கு அப்படி அப்படின்னு நிஜமாவே ரொம்ப ஸ்ட்ரிக்டா. எப்படின்னா, அந்த தோசை மாவு தயாரிப்புகள் உள்ள போறது கலக்குறது, அந்த தோசை மாவு காலியாச்சுங்கிறது வரைக்கும் எதுலையுமே தலையிடுறது இல்லை. சோ அப்போ அவருக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. அவரு அதை நான் வந்து உணர்ந்துட்டேன். சோ அப்ப அதையும் தாண்டி முழுசா நீங்க சமையல் இத்தனை வருடம் பண்றீங்க. அப்போ ஒரு ஆணுக்கு என்ன பெனிஃபிட் அதை சொன்னாதான் நிறைய ஆண்கள் வந்து கொஞ்சமாவது சமைக்கணும்னு ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நீ பெண்ணுக்கு ரிலீஃப் கொடுக்கணும், நீ சமைக்காம உங்களோட வரைக்கும் சமைக்கவே மாட்டாங்க. உனக்கு இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு, நீ பாரு அப்படின்னு சொன்னா ஒருவேளை அவங்க அதை கன்சிடர் பண்ணலாம். சோ உங்க ஆணா சமைக்கிறதுல என்ன பெனிஃபிட்? அதாவது நான் வந்து பெண்களுக்கு ரிலீஃப் கொடுக்கறதுக்காக சமைக்கணும்னு சொல்லவே இல்லை. சமைக்காம இருக்கிறது அவமானம்டா. நீ இந்த அவமானம் என்ன சொல்லுவாங்க, நீங்க அவர் வந்து நல்லா சமைப்பாரு, அவருடைய ஒரு பத்திரிகைலாம் கூட கேட்பாங்க, சார் ஒரு ரெசிபி சொல்லுங்க சார், இந்த வாரம் இதெல்லாம் போடணும் ரெசிபி. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுயா, சமைக்கிறது என் வேலை நினைச்சு செய்யறேன், அதுதான் என்னுடைய சிறப்பு. நான் என்ன ரெசிபி செய்வேங்கிறது முக்கியமே கிடையாது. நிறைய ஆண்டு இருக்காங்க, சண்டே மட்டும் பிரியாணி செஞ்சு வச்சுட்டு என் வேலை முடிஞ்சுட்டு போகிறோம். 7 நாள் அதை தான் பண்ணிட்டு இருப்பான். ஒரு நாள் பிரியாணி செய்யறது ஒரு பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருப்பாங்க. நான் சொல்றது அது இல்லை. 3 வேளையும் 7 நாளும் நாம் சமைக்க வேண்டும் என்று ஆண்கள் எப்படி நினைக்கிறாங்களோ அதை நோக்கி வாங்குங்கிறது நான் என்னுடைய பாயிண்ட்டு. பெனிஃபிட்டுக்கு என்ன பெனிஃபிட் எப்போ வரணும்னா, நாங்கள் வந்து காலையில் வந்து அவங்க காஃபி அவங்க போட்டுக்குவாங்க, என் காஃபி நான் போட்டுக்குவோம். இப்போ சிஸ்டம் எங்கள் வீட்டில் தான். இது வரைக்கும் நானே 2 பேருக்கும் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து டேஸ்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. அப்போ டேஸ்ட் டிஃபர்ஸ் ஃப்ரம் மேன் டு மேன், மேன் டு உமன், உமன் டு உமன் எல்லாத்துக்கும் மாறும். அப்போ வந்து அவங்க போட்டுக்க வேண்டியதானே, ஒரு பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கும் எவ்வாறு, அதாவது ஆமா நல்லா இருக்கும். நீங்க எதையுமே ரொமான்டிசைஸ் பண்ணணும், யதார்த்தமா பாருங்க. அவங்க போடுறது காஃபி அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க போட்டுக்கிட்டோமே, நான் போடுறது எனக்கு பிடிக்கும் நான் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். அவங்க போடுறது அவங்க தான் 12 வருஷமா போட்டது காப்பி நீ தான் போடணும்னு சொல்லக்கூடாதுங்கிறது நம்ம பாயிண்ட். ஸோ 2 பேரும் மாற்றி செஞ்சுக்கிறோம். இன்னைக்கு என்ன சமையல்ங்கிறத நாங்கள் முதல் நாள் நைட்டு பேசிக்கிறோம். முதல் நைட்டு பேசிட்டோம்னா காலையில் யார் முதல்ல எழுந்திரிக்கிறோமோ அவங்க வேலையை ஆரம்பிச்சிடும். இப்போ அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க. அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது அடுப்படி பக்கமே வர விட்டதில்லை. நான் அவங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் நானும் அப்போ வேலை வந்துட்டு தான் இருந்தேன், அது வேறு விஷயம். இருந்தாலும் வந்து நமக்கு வந்து கஷ்டங்கள் ஒன்றும் இல்லை. நமக்கு வந்து ஆண்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனை கிடையாது இல்லையா, நம்ம ரத்தம்னா என்னன்னு தெரியாது நமக்கு.
அப்புறம் நமக்கு வயிற்றுல கருப்பைங்கிறது இல்லை, அந்த வாய்ப்பை இயற்கை நமக்கு வழங்கவில்லை. என்னுடைய பிரியமான என்னுடைய குழந்தைய நான் என் வயிற்று சுமக்க முடியாது. அப்போ அது வாழ்வா சாவாங்கிற பிரசவ பிரச்சனையை நாம் சந்திச்சதே கிடையாது. எதுவுமே இல்லாம அப்படி பொய்காலை மாதிரி நம்ம வாழ்க்கை அடைஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா? அவன் நமக்கு கொஞ்சம் கூடுதலாக எனர்ஜி செலவழிக்கலாம், அடுப்படையில் செலவழிக்கலாம், ஒன்றும் அதில் ஒன்று குடிக்கொண்டு போகாது. அப்படித்தான் நம்ம சொல்லணுமே தவிர இந்தந்த லாபங்கள்லாம் உனக்கு இருக்கு அதனால நீ சமைச்சா என்னன்னு அவங்கள ஏச்சு பறிக்கலாம் கொண்டு வர முடியாது. அவ்வளவு ஈஸியாக ஏமாற்ற முடியாது. நீங்க ரொம்ப சாதாரண நடைபடுறீங்க ஆண்களை. நீங்க 2000 வருஷத்து ஒரு சொகுசை அவ்வளவு ஈஸியாக விட்டுவிட மாட்டாங்க. அது 1000 காரணம் தொடர். இது குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுடைய வாழ்க்கை பிரச்சனை. இதுல போய் தலையிடாங்க. இதெல்லாம் காங்கிரஸால நாங்க இந்த பிரச்சனை கொண்டு வந்த போது மாநிலக்குள்ள இருந்த தொடர்களை கேள்வி கேட்பாங்க. இது உயிர் பிரச்சனை. இதுல போய் நீங்க ஆண்களை இறக்கி விட்டு குடும்பத்தாரோட உயிருக்கு ஆபத்தை பிரச்சனை ஒரு கேள்வி 1000 கேள்வி. செய்யாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் காரணம் உண்டோ எல்லாத்தையும் எல்லாம் ரெடிமேடா டெம்ப்ளேட் கொஞ்சம் இருக்கு. ஆண்களுக்கு ஒரு டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. அதில் உறுதி போடுவாங்க. புதுசாக அவனை கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. நிறைய இது பண்ணுவாங்க. அவ்வளவு ஈஸி கிடையாது. நீங்க ஒண்ணு நான் அவநம்பிக்கையில உறுதியா இருக்கேன். அவ்வளவு ஈஸியாலாம் நம்ம ஆண்களை மாத்திர முடியாது. ரொம்ப நல்லவர் தான். ரொம்ப பெரிய இன்ஜினியர், பெரிய டாக்டர், 10 அகாடமிக்ல 10 பட்டம் வாங்கியிருப்பாரு. நான் வீட்டில் ஒரு காப்பி போட மாட்டேன். நான் அந்த அளவு ஒரு தூசி கூட மதிக்க மாட்டேன். இருந்தே சொல்லுவேன். எவ்வளவு பெரிய ஆளா இருந்துருக்குன்னா 20 நாவல் எழுதியிருக்காரு சார், 10 சிறுகதை தொகுப்பு போட்டிருக்காரு சார். மொத்தம் 75 வயசுல ஒரு 75 புத்தகத்துகளை அதிகமா எழுதிட்டார் சார். ஆண்டுக்கு ஒரு புத்தகம் எழுதிட்டார் சார். அவ்வளவு பெரிய ஆள் சார்னா வீட்டு சமைப்பாரா வாங்கி மாட்டாரு. அது போச்சொல்லி அந்த ஆளு. எனக்கு பேசிக்கான தராசே அதுதான். நீங்க அப்படி புஷ் பண்ணணும். குற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் என்ன நீங்க உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு அதனால நீங்க சமைங்கன்னு ஏன் சொல்லணுமா? நீ குற்றவாளி. உங்க வாழ்க்கையில பிராய்ச்சித்தம் தேடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இது. நீ பிராய்ச்சித்தம் தேடுறதுக்கு தயாரா இருக்கா இல்லையாங்கிறத நம்ம கேட்கணும். அப்படி ஓங்கி அடிக்கணும். பாப்பா நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுப்பா. ஓங்கி அடிச்சுதான் நம்ம கொண்டு வரணும். யார் அடிக்க சொல்றேன்? சொந்த அப்பாவை, சொந்த அண்ணனை தான் அடிக்க சொல்றேன்.